வந்து அந்த இதுக்கு வந்து போட்டி போட சொல்லும்போது பயங்கரமா பிரெயின் வாஷ் பண்ணிட்டீங்க. ஒரு நாமினேஷனே நீங்க தள்ளிட்டீங்க. ஸோ இதை விட ஒரு ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் நான் பார்க்க முடியாது. ஸோ அதனால நீங்க நான் வந்து யாரை நாமினேட் பண்ணுறேன் அப்படின்னா அர்ணவை நாமினேட் பண்ணுறேன். ஏன்னா அவர் அன்ஷிதாவை நாமினேட் பண்ணதே ஐ ஃபீல் அவர் ஏதோ ஒரு கேம் பிளான் வச்சுருக்காருன்னு எனக்கு தோணுது. ஸோ அதுக்காகவே பிகாஸ் ஐ நோ தே ஆர் க்ளோஸ். ஸோ அதனால இது ஏதோ ஒரு கேம் பிளானாக தோணுறதுனால நான் அர்ணவை நாமினேட் பண்ணுறேன். சாஞ்சனா, சீரியஸ்னஸ் புரியாமல் சொல்கிறியான்னு தெரியல, பட் உன்னோட அப்ரோச் டுவர்ட்ஸ் த கேம் வந்து ரொம்ப லெட் கோ மாதிரி தோணுது. அதனால் வந்து அந்த பிடிமானம் இல்லாமல் இருக்கிற மாதிரி தோன்றதுனால ஐ வுட் லைக் டு நாமினேட் யூ. இது வந்து பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனால் உன் வாயிலேருந்து ஃபஸ்ட்டே அது வந்திருக்க கூடாது. ஸோ அதனால நான் அவளை சொல்கிறேன். இந்த கேமில் எனக்கு பயங்கரமான டஃப் கொடுப்பாங்க. இவங்க பிரெயினுக்கும் இவங்க ஃபிசிக்குக்கும் உங்கள் ஐடியாவுக்கும் நம்ம ரொம்ப ரொம்ப சிரமப்பட போகிறோம் அப்படின்னு தான் ஜாக்லினா நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு காலையில் வரைக்கும். நேற்று அவங்க பேசும்போது என்ன ஆனாலும் நான் வெளில தான் நிற்க போகிறேன்னாங்க. நான் ஹைலி அப்ரிஷியேட்டட்னு சொன்னேன். நான் இப்போ ஒரு வார்த்தை கேட்குறேன், 24 மணி நீங்கள் வெளியே போயிட்டா பரவாயில்லையா அப்படின்னு கேட்டேன். பரவாயில்லன்னாங்க. அவங்க மேலே எனக்கு ரெஸ்பெக்ட் கூட்டிகிட்டே போச்சு. ஆனால் காலையில் அவங்க கன்வின்ஸ் ஆகி உள்ளே போனப்போ அவங்க உடஞ்ச விதம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா அங்கே தான் அவங்க கன்ஃபியூஸ் ஆகிறாங்கல்ல. அவங்க இப்போ அங்கே கன்வின்ஸ் ஆகிட்டாங்கன்னா அது கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்கன்னு தானே அர்த்தம். அதனால் ஜாக்லினை வந்து நான் நாமினேட் பண்ணுறேன். இந்த கேமில் கொஞ்சம் இன்வால்வ் ஆகாமல் கொஞ்சம் தனியாக இருக்காரோ, யார் கூடயும் மிங்கிள் ஆகலையோ அப்படின்னு நான் ஃபீல் பண்ணது வந்து அர்ணவ் ப்ரோ. ஸோ நான் வந்து அவரை நாமினேட் பண்ணுறேன். ஐ திங்க் நான் நாமினேட் பண்ணுறது ஜாக்லின் தான். இந்த வீட்டுக்கு நேற்று நைட் தான் நம்ம உள்ளே வந்தோம். பயங்கரமாக டயர்டு, எல்லாரும் ரொம்ப டயர்டாக இருந்தோம். ஆனால் அந்த பீஸ், நம்மளோட பீஸ் கொஞ்சமாவது கிடைக்க பர்சன் அப்படின்னா ஜாக்லின் மட்டும் தான். அந்த டீம்ல அவங்க டீம் எஃபர்ட் கிடையாது, அதனாலே ஜாக்லின். தேங்க்யூ. எனக்கு என்னை காப்பாற்றிக்கணும். ஸோ அதனால தான் நான் வெயிட் பண்ணேன். ஸோ ரெண்டாவது விஷயம் வந்துட்டு நாமினேட் பண்ண எல்லாருமே வந்து நான் ஸ்ட்ராங்குன்னு சொல்லி தான் நாமினேட் பண்ணியிருக்காங்க. இங்கே ஸ்ட்ராங்காக யாராவது ஒருத்தர் இருக்கிறவங்க ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் கேம் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீக்காக இருக்கிறவங்க வெளில போனால் மட்டும்தான் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் உன்னை வீக்காக பார்க்கல சாச்சுனா, பட் ஆனால் நீ வெளில போனால் தான் நான் உள்ளே இருக்க முடியும். அதனால தான் நான் உன்னை நாமினேட் பண்ணுறேன். ரெண்டாவது, நிறைய இடத்துல வந்துட்டு ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து வேற மாதிரி லைக் ஏதோ வேற ஏதோ மாதிரி புரிஞ்சுக்கிறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. அது சொல்லும்போது கூட நம்ம அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கூட புரிய மாட்டேங்குது. பட் ஆனால் சத்தியமாக எனக்கு ஒன்று நாமினேட் பண்ணணும்னு இல்லை தான். ஐம் ரியலி சாரி, நிஜமாக சாரி. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒன்று சொல்ல அவங்க நாமினேட் பண்ணாலும் மக்களுக்கு பிடிச்சிருந்தா தேவல்கி ஸ்ட்ராங்னு சொல்றாங்க. பி பிரேவ். இல்லை, நான் முதல்ல ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். லைக் நான் காலையில் சொன்னது என்ன விதத்தில் நான் சொன்னேன்னா, எனக்கு வேற யாரையும் அனுப்ப ஆசை இல்லை, நான் போனால் நான் ஃபைன் அப்படின்ற ஒரு விதத்தில் வந்து நான் சொன்னேன். அது உங்களுக்கு தப்பாக ப்ரோடேட் ஆகிக்கலாம், இல்லை நீங்கள் சொன்ன விதமும் கரெக்டாக இருக்கலாம். நான் இந்த வாய்ப்பு ஈஸியாக கிடைக்கல. அண்ட் செகண்ட் திங், நான் வந்து நாமினேட் பண்ணுறது ஜாக்லினை. லைக் என்னன்னா, எல்லாரும் சொல்கிறத தான் நான் ஏற்றுக்க முடியும். ஒருத்தவங்க சொல்கிறத வந்து நான் புரிஞ்சுக்கலன்றது அது அவங்களோட ஒப்பீனியன். அதே மாதிரி எல்லாரும் சொல்கிறதையும் தான் நான் கேட்டு தான் பண்ணுறேன். ஒரு வாட்டியும் கன்ஃபார்மாக ஈச் அண்ட் எவ்ரி ஒன் நான் கேட்டிருப்பேன். ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ. சாரி. பட் கட்டாயமாக எனக்கு ஒரு விஷயம் தோணுது. உங்களுக்கெல்லாம் அடுத்த வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் சாச்சனாக்கு அடுத்த வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. நீங்கள் கண்ணில் தண்ணீர், என்னுடைய முடிவு வேறையாக இருந்தது கண்ணா. நீங்கள் அதை பற்றி இப்போ தான் நீங்கள் சொன்னீங்க, ஐயோ நான் விளையாட்டுக்கு சொல்லிட்டேன், அதை நீங்கள்லாம் எப்படி எடுத்து இல்லை சொல்கிறேன். அதை நீங்கள் சொல்லலை, சீரியஸாக சொன்னேன்னா யார் மற்றவங்க போகிறதோட நான் போகிறது எனக்கு இல்லை. எனக்கு ஒரு ஆசை இருக்குன்னா, என்ன நானே நாமினேட் பண்ண முடியும்னா என் பேர் கூட நான் இப்போ யூஸ் பண்ணிடுவேன். அதுக்கான ஆப்ஷன் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. இல்லை, நான் சொல்கிறேன், ஒரு வேர்டுக்கு சொல்கிறேன். யார் போகிறது நீ கஷ்டமாக இருக்குங்கிறது கஷ்டம். இருந்தாலும் நான் வரும்போது கஷ்டப்பட்டு வந்திருக்கிறோம், கஷ்டப்பட்டு உள்ள நுழைஞ்சிருக்கிறோம். இந்த கேமில் ரொம்ப காம்படிஷன் இருக்கும். எப்படியாவது ஒரு நாள் எப்படியாவது வந்துடணும். நிறைய இடத்துல தோத்தவங்க தான் அதிகமாக இங்கே பங்கேற்றுருக்குறாங்க வாழ்க்கையில். எனக்கு சஞ்சனாவை நாமினேட் பண்ணுறேன். சஞ்சனாவை சொல்லணும்னு எனக்கு தோணுது. ஏன்னா அது பாப்பா இன்னும் நிறைய எதிர்காலம் இருக்கும், உங்களுக்கு காலங்கள் நிறையா இருக்குது. அந்த ஒரு நம்பிக்கையில்
நான் உங்கள் பேரை சொல்கிறேன். சரி. மாலை 5:10. இந்த 24 மணி நேர எவிக்ஷன் ப்ராசஸின் முடிவில் அதிக நாமினேஷன்களை பெற்று சாச்சனா இந்த பிக் பாஸ் சீசன் 8 பெற்று உடனடியாக வெளியேற்றப்படுகிறார். சாச்சனா, நீங்க இப்ப மெயின் டோர் வழியா வெளியே வரலாம். சாச்சனா, வரும்போது உங்க ட்ராஃபியும் எடுத்துக்கிட்டு கார்டன் ஏரியாவுக்கு வாங்க. ஆல் தி பெஸ்ட் சஞ்சனா. பிக் பாஸ் பத்தி கன்சிடர் பண்ணுங்க. பிக் பாஸ் இது வந்து ஜஸ்ட் a game, okay? You was giving your best. Don't worry. You will have a great future, okay? Stay strong. I'll be missing you. Take care. I'm sorry. I'm really sorry. You're strong and you're smart and smart. Sorry, da. நீ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆளு. சஞ்சனா, என்னோட செகண்ட் கண்டஸ்டன்ட். அட்லீஸ்ட் நீங்க வந்து நான் சொன்ன வார்த்தைக்கு டைலாக் பதிலாக நீங்க வந்து நான் ஸ்ட்ராங்கா பேசுன்னு சொல்லி இந்த நான் மறுபடியும் சொல்றேன், நீ இல்லாதப்பவும் அதையே தான் சொல்றேன். இங்க இருக்கிறதுலே ரொம்ப ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட். இந்த எந்த சீசன்லையும் அந்த மாதிரி ஒரு யங் சாப் ஃபர்ஸ்ட் டேல கலெக்டினதை யாரும் பார்த்ததில்லை. 7 சீசனாக ரிவ்யூ பண்ணுறாங்க, யாருமே பார்த்ததில்லை. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பர்சன் கன்ஃபெக்ஷன் ரூமில் போய் ரூலை பேசிட்டு வந்தாலும் நீ தான், யாரும் அப்படி இல்லை. ஸோ யூ ஆர் சச் அ ஸ்ட்ராங் கன்சென்ட். பிக் பாஸ் எதாவது பண்ண முடியுமான்னு பாருங்க. அண்ட் பி பிரேவ், யூ ஆர் டூயிங். திருப்பி வா, உள்ள வா. சாச்சனா, சொன்னாங்க உங்க வலது பக்கம் ஒரு கல் வைக்கப்பட்டிருக்கு, அங்க போய் நில்லுங்க. உள்ள போங்கன்னு சொல்லி சாச்சனா, 24 மணி நேரத்தில் வெற்றி குப்பையை தவறு விட்டுட்டீங்க. அந்த அடிப்படையில் இந்த கோப்பை இனி உங்களுக்கு வேண்டாம். இதை அந்த கல்லில் போட்டு உடைச்சிட்டு மெயின் டோர் வழியாக வெளியே வாங்க. Be brave, champ. All the best. எனக்கு திடீர்னு பேர் பிக் பாஸ் சொல்லி இது வந்து என்ன சொல்றது, சீசனுடைய வெரி வெரி டஃப். சாச்சனா, நீங்க இப்போ மெயின் டோர் வழியா வெளியே வரலாம். அண்ட் உங்க வெளி உலக வாழ்க்கைக்கு ஆல் தி பெஸ்ட். 24 மணி நேரத்தில் அதிக பேர் உன் பேரை சொல்ல வச்சிருக்காங்க. ட்ரூ 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 ட்ரூ. ஹைலி ரிஜிஸ்டர்ட். டோன்ட் வரி பாப்பா. டோன்ட் வரி. சாச்சனா, டோன்ட் வரி பாப்பா. மாலை 5:25. நீங்க சொன்னது ரொம்ப தப்பு வரும். எப்படி தப்பு? நீங்க வந்து என்ன சொன்னீங்கன்னா 24 மணி நேரத்துல நீ வெளியில போயிடுவேன்னு நினைச்சும் போதெல்லாம் நான் வந்து ஓகே நான் போறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுச்சு. பட் இன்னைக்கு காலையில என்னன்னு பார்த்தா உள்ள போய் இது பண்ணிட்டாங்க, சமாதானம் ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல. உங்களுக்கு தெரியுமா நான் சமாதானம் உள்ள போனீங்க? நீங்க முதல்ல கேட்கணும். அதுக்குதான் நீங்க இஷ்டத்துக்கு ஒண்ணு சொல்லக்கூடாது. நான் எதுக்காக உள்ள போனேன்னா, உள்ள ஒரு கேம் பிளான் கேர்ள்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வெளியில ரொம்ப நேரமா உட்கார்ந்துட்டு இருக்கேன். அவங்க என்ன பண்றாங்கன்னா 3 பேர் ஏஞ்சி வந்து நாங்க இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணிருக்கோம், வா நம்ம பாத்ரூம்குள்ள போய் பேசலான்றாங்க. எனக்கு எப்படி இருந்ததுன்னா, எனக்கு ஒரு நியாயம் இருக்கிற மாதிரி அவங்களும் வந்துட்டு அவங்களோட டைமை விட்டு அந்த கேமை விட்டு என் ஒருத்திக்காக வந்து நிக்கிறாங்க. நேத்து நைட்டு நின்னாங்கல்ல, போயிருக்கணும்ல நீங்க. நேத்து நைட் என்ன நின்னாங்க, உள்ள வந்து படுன்னு தான் சொன்னாங்க. ஒருத்தர வந்து சொன்னாங்க தான். நான் என்ன சொன்னேன்னா, நான் இப்ப உள்ள போலன்னா என்ன ஆக போகுது, அவங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்ப் ஆக போதா? இப்ப ஆயிருக்கும்ல. இப்ப டிஸ்டர்ப் ஆகுது ப்ரோ, அதனாலதான் உள்ள போன ப்ரோ. டீமா பிரிச்சுட்டாங்க ப்ரோ. ஆமா, உங்களுக்கு அந்த டீம்ல உங்க உரிமை பறி போனதால அவங்களோட சேர உடன்பாடு இல்ல. ஆமா, கடைசி வரைக்கும் நீங்க நின்றுக்கணும் ப்ரோ. எதுக்கு அவர் என்ன ஆச்சு? இல்ல அந்த சஞ்சனாவை எல்லாரும் டார்கெட் பண்ணிட்டாங்கல்ல, அதான் கேம். அதுதான் கேம், அது ஓகே.
ஆனா அந்த பொண்ணை வேணுக்குன்னா யாரும் பண்ணலடா, அது கேம் அதுதான், யாராவது சொல்லி தானே ஆகணும். கார்னர் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணா, காலைல தெரியாமல் ஒரு வார்த்தை சொன்னான், 4 பேரில் நான் வேணா வெளியே போகிறதுனா நான் போகிறேன் அப்படின்னு. அதை ஒரு ஆள் சொன்னாங்க. அதே பாயிண்ட் பண்ணி அவளையே டார்கெட் பண்ணுறாங்க. அவளுக்கு என்ன தெரியும், அவள் ஒரு சின்ன பொண்ணு. சஞ்சனா வரதுக்கு முன்னாடி எனக்கு தான் அதிக ஓட்டு போயிட்டு இருந்தது. இது நான் வந்து அதை டைவர்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து நான் ஒரு 3 பாயிண்ட் அட்ரஸ் பண்ணி அதில் எது வீக்கரான பாயிண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணுமோ அதை ரிஜிஸ்டர் பண்ணுறேன். எனக்கு இந்த 3 காரணங்கள் சஞ்சனா போகிறதுக்கு கரெக்டான பாயிண்ட்டு. ஏன்னா இப்போ இருக்கிறவங்கள எல்லார் வாயிலையும் வராத ஒரு வார்த்தை, நான் வெளியில் போகிறேன் அப்படின்னு. ஆப்பர்ச்சுனிட்டின்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் அந்த வார்த்தை சும்மா கூட வாயில வரக்கூடாது. சொல்ல எனக்கு தான் தெரியும், எனக்கு தான் தெரியும், எனக்கு தான் தெரியும். எனக்கு தெரியாதா? இல்லை ரைட். ஆமாம், அவங்க என்ன சொன்னாங்க எனக்கு தெரியும். அவங்க என்ன கன்சர்ன் சொன்னாங்க எனக்கு தான் தெரியும். ஆனால் நான் இந்த எலிமினேஷன் எனக்கு எப்படி இருக்குனாடா, நான் வந்து ஒரு பாயிண்ட் நம்புறேன், அந்த பாயிண்ட்டுக்காக நான் ஃபைட் பண்றேன், ஓகேவா? அதனால யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் தான். பட் என்னோட உரிமை எனக்கு தேவை, புரியுதா? இரவு 7:20. தலைவனா தலைவியா டாஸ்க். இந்த பிக் பாஸ் சீசன் 8 முதல் வாரத்தில் இந்த வீட்டை வழி நடத்த போவது தலைவனா தலைவியா. இது ஒரு பொறுப்பான பதவியில் அமர முடிவெடுக்கப்படும் டாஸ்க். நாற்காலி வச்சு டாஸ்க். நாற்காலி யார் காலி. கார்டன் ஏரியாவில் ஒரு புறம் 8 நாற்காலிகளும் அதற்கு எதிரே 8 நாற்காலிகளும் போடப்பட்டுள்ளது. ஆண்கள் ஒரு புறமும் பெண்கள் ஒரு புறமும் அந்த நாற்காலிகளின் முன் போடப்பட்டிருக்கும் லைனில் நிற்க வேண்டும். பஸர் அடித்ததும் ஆண்கள் அவர்களுக்கு எதிராக உள்ள நாற்காலிகளில் அமர வேண்டும். பெண்கள் அவர்களுக்கு எதிராக இருக்கிற நாற்காலிகளில் உட்காரணும். ஒவ்வொரு ரவுண்ட் 2 பக்கமும் ஒரு நாற்காலி எடுக்கப்படும். ஒரு போட்டியாளருக்கு நாற்காலியில் அமரும் வாய்ப்பு போகும். இதில் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, ஒவ்வொரு முறை எலிமினேட் ஆகும் போட்டியாளர் அடுத்த ரவுண்ட் துவங்கும் முன் போட்டி களத்தில் எங்கு வேண்டுமானாலும் நின்று அவர்களுக்கு யார் வெற்றி பெற வேண்டாம் என்று நினைக்கிறார்களோ அவர்களை பிளாக் செய்யலாம். ஒரு தடுப்பு சுவர் போல மட்டுமே நிற்கலாம். மற்றபடி போட்டியாளரை பிடிப்பதோ அவரோடு ஓடுவதோ கூடாது. இவ்வாறு கடைசி சுற்றில் ஒரு ஆண் ஒரு பெண் என போட்டியில் இருக்கும் பட்சத்தில் யார் முதலில் எதிரே உள்ள நாற்காலியில் அமர்கிறார்களோ அந்த நபரே வெற்றியாளர். பார்க்கலாம் தலைவனா தலைவியான். முதல் நாள் இரவு 7:40. முதல் சுற்றுல யார் வெளியேறி இருக்காங்க? பிக் பாஸ் எங்க பக்கம் நான் ஃபேட்மேன். ரவி, இப்போ 2வது சுற்று ஆரம்பிக்க போகுது. முதல்ல ஒரு சேர் எடுத்து வெளியே வைங்க. ஒரு சேர் தூக்கியாச்சு. ரெடியாங்க. ரவி, இப்போ எங்க நிக்க போறீங்களோ அந்த இடத்த தேர்வு செஞ்சு நில்லுங்க. பிளாக் செய்யும் விதமா. நம்மளை தடுத்துக்கூடாது தெரியுமா? இந்த சுற்றுல வெளியேறிய நபர் யார்? முத்துக்குமரன். பிக் பாஸ் சௌந்தர்யா. நான் அன்ஷிதா. ஓகே ஓகே பிக் பாஸ். இவர் நகர்ந்தாரு சார், நீங்க நகர்ந்தீங்க சார். நகரக்கூடாதுண்ணா. சாரி மன்னிச்சுக்கிறேன். சரிண்ணா, ஓகேண்ணா. ஏய் நகரக்கூடாது. ஓகே வெளியே போறா. நகர்றாரு, நகர்றாருல. அவர் நகர்ந்தாரு. யாரு? ஆமா நீங்க தான். நானா? பஸர் அடிச்சதுக்கு அப்புறம் நகர்ந்தீங்க. அது பண்ணலாமா? பண்ணலாமே. யார் சொன்னா? அது பண்ணலாம். கால் தான் நகரலாம். எங்க வேணா நகரலாம். இந்த சுற்றில் வெளியேறிய நபர்கள் யார் யார்? வெளியேறிய நபர்களா? ஜெஃப்ரி. ஆண்கள் இதுல இருந்து ஜெஃப்ரி பிக் பாஸ். பெண்கள் சைடுல இருந்து ஆனந்தி. அப்படி சொல்றேன். ஓகே, பிளாக் பண்ணேன். என்னைய தான் பிளாக்.
மூவ் பண்ணலாம் நீ தள்ளி யாருமே மூவ் பண்ணல இப்படி மூவ் பண்றாரு ஏன் பண்ணலாமே என்ன இருக்கு சூப்பர் 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 சூப்பர்